ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி ஈவினிங்கு ஸ்நாக்ஸுக்கு சுட சுட மிளகா பஜ்ஜி செய்வோம் வாங்க. அக்கா வந்து ஒரு 5 மிளகா எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். முழுசாக போட முடியாது, முழுசாக போட்டால் காரம்லாம் பிடிக்காது. அதனால் ஆஃபாக அக்கா கட் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான் அக்கா, 2 கட் பண்ணியிருக்கேன், 4 கட் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும். இப்போ இதுக்கு நம்ம வந்து பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு 2 கப்பு ஃபுல்லாக மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, சின்ன ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் தூள் உப்பு. இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2 சிட்டிகளவு போட்டுக்கலாம், போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா கரைச்சிட்டு வாட்ரு ஊற்றி கொஞ்சம் பச்சை மாவு பார்த்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். போதும், அக்கா நல்லா கரைச்சிட்டு வரேன். இப்போ இந்த பார்த்து கரைச்சிக்கோங்கப்பா. அப்படி இப்போ நம்ம மிளகா முக்குனா அந்த மாவு வந்து ஒட்டணும், நல்லா நிற்கணும், அதில் ஒட்டி பிடிக்கணும், அந்தளவு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பஜ்ஜி சுட ஆரம்பிப்போம். இப்போ வடை சட்டி அக்கா காய வச்சு அடுப்பில் 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பஜ்ஜி முக்கி போடலாம். நல்லா மாவு நல்லா ஒத்தி எடுத்துடணும், நல்லா மாவு ஒட்டணும். ரொம்ப ஈஸியாக இது அக்கா காய் வாங்க போகும்போது இந்த மிளகா வாங்கிடுவேன். வாங்கிட்டு இதான் மழை காலம் வந்துருச்சுல, ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் என்ன எல்லாம் கேட்பாங்கப்பா. மீதி இருக்கிறதையும் போட்டுருவேன். இந்த ஆயிலுக்கு 4 தான் போட முடிஞ்சிருக்கு. நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றுறோமோ அவ்வளோ போடலாம். லைட்டாக பரட்டி விட்டுப்போம். அக்கா எப்போவுமே வீட்டில் நம்ம ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சத்து. நல்லா சாப்பிட்றதுக்கும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும். அக்கா எல்லாமே வீட்டில் செஞ்சு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபு ஆசைப்பட்றேன், ஓகே. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க வேலை செய்கிறவங்களால எப்படிமா முடியும், இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சாரி, அப்படித்தான், உண்மை தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுங்க. என்னப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வீட்டிலே எல்லாமே வீட்டிலே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி. ஸ்நாக்ஸ் வெளியே வாங்கினா சாப்பிட விட மாட்டேன். அதனால் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு அப்படியே பழக்கப்படுத்தி கொடுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், எடுத்துடலாம். வெந்துருச்சு. மொறுன்னு எக்ஸிபிஷன்னு மிளகா பஜ்ஜி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டீ காஃபிக்கு. இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இன்னும் ஒரு ஷிஃப்ட் அக்கா போட்டுக்கிறேன். இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு 2 மினிட் கூட ஆகாதுப்பா. நீங்கள் வீட்டில் மாவை கரைச்சிட்டு மிளகா நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா கட் பண்ணி போட்டு அப்படியே செஞ்சிட வேண்டியதான், அவ்வளோதான். 2 மினிட் கூட ஆகாது. வெளியேருந்து பிள்ளைங்க பஜ்ஜி வாங்கி சாப்பிடும்போதே எனக்கு நிம்மதியே இருக்காது. எண்ணெயில் அங்கே உள்ளே சுட்டுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி. சில இடத்துல பார்க்கும்போது கருப்பாக இருக்கும், அந்த எண்ணெயே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அதில் அப்படியே போட்டு எடுத்து வந்துடுவாங்க. ஆனால் சுட சுட ரொம்ப டேஸ்டியாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஐயோயோ, வீட்டில் செஞ்ச இப்போ இன்றைக்கி நிம்மதியாக இருக்கும். நல்லா எத்தனை வேணால் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன், எத்தனை வேணால் நம்ம சாப்பிட்லாம். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு இது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மிளகா பஜ்ஜி வந்து எக்ஸிபிஷனில் தான் பார்த்தேன். அதனால் எக்ஸிபிஷன் மிளகா பஜ்ஜி எக்ஸிபிஷனில் போகும்போது தான் நாங்கள் சின்ன வயசில் அந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்ருக்குறோம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதேமாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மழை நேரத்தில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.